காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்து அந்த ஓலையெல்லாம் கொளுத்தி வச்சு அவளை தலைக்கு ஊற்றி வச்சு நானும் குளிச்சுட்டு வீட்டு வாசலாம் தொட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சிடியம்மா. எங்கம்மா என் வீட்டை காணா? உங்கள் வீட்டை தான் 4 மணிக்கு எழுந்து போய் கொளுத்திட்டேன். எப்படியும் இனிமேல் அதுக்குள்ள உட்கார தேவையில்ல. ஆமாடி, அதை 11 நாள் முடிஞ்சிச்சுல. இனிமேல் உட்கார தேவையில்ல. அதை கொளுத்தி வச்சு இன்னைக்கு வந்து சாயங்காலம் புட்டு சுற்றிட்டுன்னு வச்சுக்க, அதான் முடிஞ்சிச்சு வேலை. அதுக்கப்புறம் நீ காலேஜ் கிளம்ப வேண்டியதுதான். இப்போ நாளையிலேருந்து நான் காலேஜ் போகல. எம்மாடியோ, எத்தனை நாளைக்கு அதுக்குள்ளே உட்கார வச்சு என்ன சித்திரவதை பண்ணீங்க? உன்னை சித்திரவதை பண்ணாங்க அதுக்குள்ளே உட்கார வச்சு. பொடி வேலை போய் பாரு. இவ பாத்தியா என்ன ட்ரெஸ் போட்டுனுக்கா? இனிமேல் இந்த ட்ரெஸ் நீ போடுவேன் நான். அவளை பாவாடை தாவணி போட சொல்லுங்கம்மா. இங்கே பாருங்கம்மா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுனுக்கா? குடிசில் உட்காந்து வேண்டியது வர தான் பாவாடை தாவணிலாம். இப்போ தான் குடிசெல்லாம் முடிஞ்சிச்சுல. இனிமேல் இந்த ட்ரெஸ்லாம் போட்டு போட்டோம். சாயங்காலம் மட்டும் போட்டு சுற்றும் போது பாவாடை தாவணிலாம் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிடுவா. அவளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கா போட்டுக்கிட்ட விட்ரி. அம்மாவே எப்படி சொன்னாங்க பார்த்தியா? போ வேலையை போய் பார்ப்போம். தப்பிச்சிட்டாலே. நம்ம தலை காஞ்சிச்சு. நான் போய் தலையை வாரி கொண்டே போட்டுங்க வரேன். இப்படியே இந்த கசகசன்னு இருக்குது. இன்னைக்கு காலேஜில் என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொன்னியா இன்னைக்கு ஃபங்க்ஷன் வர சொல்லி? சொல்லியிருக்கேன்டி. உன் கூட சுற்றுவளங்க 2 பேர் அவங்ககிட்ட சொன்னேன். அவளுங்க யார்கிட்ட சொன்னாலுங்கன்னு தெரில. சரி விட, அவங்ககிட்ட சொல்லிட்டுனாலே போதும். யார்கிட்ட சொன்னமோ சொல்லிடுவாங்க. சரி, அம்மாவை பற்றியா? உனக்கு மட்டும் மண்டபத்திலலாம் சூப்பராக வச்சாங்க. மஞ்சள் நட்டுவேன். எனக்கு அம்மா வந்து வீட்டிலே வைக்கிறாங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி சத்திரத்தில் வச்சேன்னா வீட்டில் வச்சேன்னா எங்கே வச்சாலும் மேக்கப் பண்ண போகிறாங்க. புது புது ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. நமக்கு தேவை அது தானே. விடு, சில் பண்ணு. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். மண்டபத்தில் வச்சா நிறைய செலவு மட்டும்தான் ஆகும். அதை நம்ம வீட்லேயே நல்லா செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம். காசு மிச்சமாகும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அங்கே வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா துரத்தி விட்ருவாங்க மண்டபத்துலேருந்து. இங்கே நம்ம எத்தனை மணி ஆனாலும் ஃபோட்டோ எல்லாத்தையும் ஜாலியாக இருக்கலாம். அவ்வளோதான். பணம் செலவு பண்ணாதான் சந்தோஷம் வருமா என்ன? அம்மா எனக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்களாடி? ஆமாண்டி, சித்தி பெரிய பொண்ணத்தை எல்லாரும் போயிட்டு வாங்கி வந்து வச்சுருக்காங்க. புது வளையல், கம்மல், மாட்டல் எல்லாமே, கொலுசு எல்லாமே புதுசாக வாங்கி வந்து வச்சுருக்காங்க. அப்படியா? என்கிட்ட காய்கறி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமாம், கடைக்கு போகிறேன்னு சொன்னால் நீயும் வரேன்னு சொல்லிட்டு அடம் முடிப்பு சொல்லிவிட்டு உங்ககிட்ட காய்கறி வாங்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா நல்லா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்களா? எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போ நீ பார்த்துருக்க? ஆமாண்டி, அம்மா வாங்கி வந்து அன்றைக்கே காமிச்சாங்களேங்கிட்ட. எப்படி காமிச்சாங்க? நான் அங்கேயே தாண்டி உட்காந்து இருக்கேன். எப்படி காமிச்சாங்க உங்கள்கிட்ட? சமையல் ரூமில் வச்சு காமிச்சாங்கடி. நல்லா காரெலாம் சூப்பராக தான் இருந்தது. இன்னும் 2 பேரும் கதை பேசி முடிக்கலையா? என்ன பெரியல இந்த பெட்ஷீட்லாம் அலசி வச்சுருக்கேன் பாரு. அது கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு காய வச்சிரு. வான வேற முடிக்கணும் வருது. காயிற வரைக்கும் காயிட்டோம். இம்மா எனக்கு புது ட்ரெஸ், வளையல், கம்மல், கொலுசுலாம் வாங்கி வந்தீங்களாம்மா? ஆமாடி, வாங்கி வந்து வச்சிருக்கேன்டி. அம்மா என்கிட்ட காட்டவே இல்லையம்மா. உங்கள்கிட்ட காட்டினா என் கையில் கூட நான் பார்க்குறேன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரி, குடிசையிலேருந்து வெளியில் வந்த பிறகு கொடுக்கலாம் சொல்லிட்டு வச்சிருக்கேன். இப்போ உள்ள இந்த பீரோவில் தான் வச்சிருக்கேன் பாரு. போய் எடுத்து பாரு. எல்லாமே நீ பார்த்து வேலை தானே? நான் இல்லைம்மா, அவதமாக கேட்டா. அம்மா எனக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நான் அதனால தான் சொன்னேன். சரி அந்த பட்சத்தில் காய் வச்சுட்டு வந்துரு. போ. சாயங்காலம் எல்லா சொந்தக்காரங்களும் வருவாங்கல்லம்மா? ஆமாடி எல்லாரும் வருவாங்கடி. இன்னும் சமையல்காரர் வந்தாருன்னா அவருக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கணும் சமைக்கிறதுக்கு. நிறைய வேலை இருக்குது. உங்கள் அப்பா வரங்க காய்கறி வேணாம்னு சொல்லிட்டு போனாரு. இன்னும் ஆளை காணும். படம்லாம் அப்படியே வேணா சொல்லணும். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன சாப்பாடுமா போட போகிறீங்க? இல்லையா, பிரியாணி தாண்டி. ஜாலி பிரியாணியா? சூப்பர்மா. ஆமாம், எல்லாரும் பிரியாணி தான் கேட்டிருக்காங்க. அதான் பிரியாணி போட்டுன்னு பார்க்குறேன். சிக்கன் பிரியாணி போட்டு சிக்கன் 65 அவ்வளோதான். அப்புறம் பிரெட் அல்வா, அப்புறம் இந்த வெங்காய பச்சடி, இந்த கத்திரிக்காய் தொக்கு முடிஞ்சு போயிடும். சரிம்மா நீங்கள் எங்கே வடை பாயசம் போட்டுருங்களோன்னு பயந்துனே இருந்தம்மா. ரொம்ப நாள் ஆச்சும்மா நான்வெஜ்லாம் சாப்பிட்டேன். பிரியாணியில் சூப்பர். நான் போய்ட்டு துணியை காய வச்சு ரெடி ஆகிறேன். இம்மா பிரியாணி சொன்னு ஒன்றுதான் வேலை செய்யறதுக்கு ஓடுறா இவ. பிரியாணினா அப்படி பிடிக்குது நல்லா இருக்கும். ஏக்கோ வாடி நீ நடி காய்கறி தூக்கின்னு வந்துனுக்கா? ஆமாம், நானும் மாமா தான் காய்கறி கடைக்கு போயிட்டு வரோம். நீங்கள் மார்க்கெட்டுக்கா? ஆமாக்கா, மாமா தான் சொன்னார் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறேன் காய்கறி வேணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வண்டியில் ஏறி போயிட்டேன். ஏன்னா மாமா வந்து என்ன வேலை சொல்கிறாங்களோ அதே வேலை வாங்கி வந்துடுவார். நானா ஒரு 5-10 கம்மி பண்ணி வாங்கி வருவேன். நம்மளுக்கு கொஞ்சம் காசு மிச்சமாகும்ல, அதனால தான் போனேன். காலையில் ஒரு 6 மணிக்கே போனார். ஆமாக்கா வீட்டில் இருக்க வெள்ளம் எங்கள் வீட்டு கடைசியாக சொல்லிட்டேன். மழையெல்லாம் பார்த்துக்க, வீட்டில் இருக்க வெள்ளம் செஞ்சு குழந்தைங்களை காய் போட்டு கூட டிஃபன் வந்து அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் டக்குன்னு. பரவாயில்லையா, என் தங்கச்சி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சிருக்காள் இன்னைக்கு. ஆமாக்கா, வேலையில் நேரத்தில் சோம்பேத்தனமாக இருக்கலாம். வேலை இருக்கும்போது சுறுசுறுப்பாக செஞ்சு தான் ஆகணும். ஏக்கா சரி, ஃபங்க்ஷனுக்கு சிக்கன் பிரியாணி தானே செய்ய போகிறேன்? ஆமாண்டி ஒரு சிலர் வந்து பிரியாணி சாப்பிட மாட்டேன், நாங்கள் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா. அவங்களுக்கு தான் கொஞ்சம் சாம்பார் வச்சுட்டு கொஞ்சம் காய் பொரியல் பண்ணி வச்சுக்கலாம், வெள்ளை சாதம் வச்சுட்டு போய் நம்மளை வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காய்கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் சொன்னேன். நம்ம பிரியாணினா மட்டும் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அந்த புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் போதும். இந்த மாதிரி பிரியாணி சாப்பிடாதவங்களுக்கு செய்யணும்னா அதெல்லாம் கொஞ்சம் காய்கறி எக்ஸ்ட்ராவே நான் சொன்னேன். ஆமாக்கா, அதனால தான் கடை கூட ஒரு கட்டு முருங்கைக்காய் வாங்கினேன். 1 கிலோ கத்திரிக்காய் போதில்ல, 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி மட்டும் நான் நிறைய வாங்கியிருக்கேன். ஒரு மாங்காய் கூட வாங்கியிருக்கேன். சாம்பாரில் போடு, நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும்.
சரி இறக்கி வை, எதுன்னு தூக்கி வச்சுன்னு இருக்க. ஏக்கா தூக்கி இடுப்பில் வச்சுதான் அதை இறக்க முடியல, கையால் குனிய முடியல, இறக்கி வைக்கா. 10 கிலோ கை கூட இருக்காது, அதுக்குள்ள இடுப்பே வலிக்குது. நான் தூக்கி வேணுமா? ஆமாண்டி, காலையிலேருந்து வேலை செஞ்சு செஞ்சு அந்த முதுவே சொக்காய் போச்சு, கொஞ்சம் தூக்குடி. ஏந்திரி உடம்ப குறையினா கேட்டா தானே. ஆமா, இவன் மட்டும் அப்படியே சிம்ரன் மாதிரி இருக்கா. ஏக்கா நான் உன்னோட 10 கிலோ கம்மி தான்க்கா, நீ போய் என்னோட 10 கிலோ அதிகமாக இருப்ப பாரு, கண்ணாடியில் போய் பாரு. ஏமா நீ என்னோட குண்டு நீ எப்போதான் ஒத்துருக்க, சின்ன வயசுலேருந்து இப்படியே சொல்லிட்டு இருக்க. நியாயம் தான். கேட்டு பாரு, எல்லாரும் கேட்டு பாரு, நீ குண்டா நான் குண்டா கரெக்டாக சொல்லுவாங்க. டி அவங்க கரெக்டாக திரண்டி, நம்ம 2 பேரும் ஒரே வெயிட்டு தானே. ஐயோ ஆமாவா, சரிம்மா அவங்களாம் கேட்க தேவையில்ல. சரி இன்னும் பூ வாங்கினாக்கா, பூ மட்டும் மாமா வாங்க சொல்லியிருக்கேன், அனுப்பிச்சிருக்கேன். வேணா வேணும் சொல்லு, டக்குனு வாங்கி வச்சிடலாம். சமையல்காரங்க வச்சு பிரியாணி செய்யலாமா, நம்மளே செஞ்சிடலாமா? இப்படி இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் நம்ம ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 500 பேர்கிட்ட வந்துடுவாங்கடி. 500 பேருக்கு நம்மளால பிரியாணி செய்ய முடியுமா? அதான் பார்க்குறேன். ஏன்னா பிரியாணி செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, சொன்னால் ஃபோன் பண்ணி சொன்னால் வச்சு வந்துடுவாங்க, செஞ்சு கொடுத்துட்டு போய் ஏற்பாங்க 1 மணி நேரத்தில். நம்மளே செய்யலாமா, நம்மளால செய்ய முடியுமா? ஒரு 50 பேர் 100 பேருக்கு நம்ம செஞ்சுக்கலாம். 500 பேர் இருக்கு, அதை யோசிக்கிறேன். ஏக்கா அவங்களுக்கு வந்தால் காசு சம்பளமே அதிகமாக தரணும். என்ன இப்போ 100 பேருக்கு செய்வோம் நம்ம, அதே ஒரு அப்படியே டிவைட் பண்ணி 500 பேருக்கா அந்த மாதிரி அடுப்பு பற்ற வச்சு அந்த மாதிரி டபரா வச்சு செஞ்சுக்க வேண்டியது தான். என்ன ஒன்று பாத்திரம் மட்டும் வாடகைக்கு எடுக்கணும், நம்மக்கிட்ட ஒரு டபரா தான் இருக்குது. நீ ஆள் வச்சு செஞ்சாலும் பாத்திரம்லாம் வாடகை எடுத்து தான் செய்ய போகிறேன். செய்ய அதே மாதிரியே காய்கறிலாம் அறுத்து கொடுப்பாங்க, தரான பெரிய பொண்ணு இருக்கிறாங்களா, வெங்காயம் தக்காளி அதை அறுத்து தர மாட்டாங்களா? கறி கூட வாங்கி வந்து கழுவி போட்டுக்கலாம், நம்மளே செஞ்சுக்கலாக்கா. இப்படி ஒரு 1000-2000 மிச்சம் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்லது தானே. பணத்தை செலவு பண்ணுறது ஈஸி, சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏண்டி யாருக்குமே பிரியாணிலாம் செய்ய தெரியாதுடி, நான் தாண்டி செய்யணும், உங்களை நம்பி எப்படி விட முடியும்? அப்படியே பொல்லாத கம்ப சூத்திரம், அந்த சிக்கன் பிரியாணி எங்களுக்கு செய்ய தெரியாது பாரு. ஏண்டி நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லடி, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இன்னும் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஊருக்காரங்களாம் வேறு வருவாங்கடி, சொதை போட்டுட்டீங்க நடி பண்ணுறது. இந்த பேர் வெங்காயம் எல்லாம் இவ்வளோ, தக்காளி இவ்வளோ நீங்கள் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி அத்தை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ரெடி பண்ணி தனித்தனியாக நான் 100 பேருக்கு 100 இவ்வளோ, 100 பேருக்கு இவ்வளோ, 100 பேருக்கு தனித்தனியாக வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். இவ்வளோ மசாலா அவ்வளோ மசாலா பக்கத்தில் இருந்து சொல்லி அதை போட்டு கலரி செஞ்சிடலாம். இதுக்கெல்லாம் போய் பயந்தா வேலைக்கு ஆகுமா? எவ்வளோ செஞ்சுட்டோம், இதை செய்ய மாட்டோமா? என்னமோ சொல்கிறேன், ஆனால் எனக்கு தான் அடி வயிற்றுல புளியை கரைக்குது. முட்டையை வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு, என்ன முட்டை வச்சு வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் 65 செய்ய போறியா? ஆமாடி, சிக்கன் 65 செய்யணும், அப்புறம் பிரெட் அல்வா செய்யணும். சரி என் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் வண்டி எடுத்துக்கினேன். நான் இன்னும் வாங்கணுமோ அதெல்லாம் எழுதி வை, அப்படியே ரெடியா காசு ரெடியாக வை. வந்தவொடனே அவர்கிட்ட குத்தனுப்பு, மளிகை கலை போய் நான் வாங்கணுமா எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. ஏண்டி அவர் இன்னைக்கு வேலைக்கு போலியாடியா? இந்த வீட்டில் விசேஷம் நடக்குது, வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, வேலையில் போய் உட்காந்துங்கன்னா இங்கே இருக்க வேலையாக செய்யுதா, அதை லீவ் போட சொல்லிட்டேன், வருவார். சரிடி சரி, நான் இப்போ எழுதி வைக்கிறேன், நீ பசங்கிட்ட சொல்லி என்னென்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறேன். வர சொல்லு. ஏக்கா பிரெட் வச்சு கூட பிரியாணி செய்யலாம்க்கா, சூப்பராக இருக்கும்க்கா. சிக்கன் வேலை அதிகமாக இருந்தால் நம்ம வேணா கொஞ்சம் பிரெட்டு பிரியாணி செஞ்சுக்கலாமா? வேணாண்டி, சிக்கன் ஒரு 250 ரூபா இருக்குமா, பரவாயில்ல, அதே வாங்கி போட்டுக்கலாம். அப்புறம் உனக்கு வந்து சிக்கன் பிரியாணி போட்டாங்க, எனக்கு வந்து பிரெட் வச்சு பிரியாணி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காது பட பார்த்து பேசுவாங்க, என்ன பின்னாடி போய் பேசுவாங்க, அதுவே பெரிய இதுவாகி போயிடும்டி. வேணாண்டி, சிக்கன் பிரியாணி மொத்தமாக செஞ்சுக்கலாம்டி. நீ அப்படி சொல்கிறியா? சரி கொஞ்சம் காசு மிச்சமாகும்னு பார்த்தேன்.